இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இல்ல தெரியல. ஓஹோ ஓ மாப்ள அவன் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிட்டானா? ஓ அதான் இவரே இவ்வளவு சந்தோஷத்துல இருக்காரு இப்போ. ஓ கொண்டா தெரியாது. என்ன மறுபடியும் என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல மாப்ள, இதுல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நானா? இதுல நான் இந்த போட்டோல நான் தான். டேய் ஏன்டா அலற முருகா? டேய் அதான் ஃப்ரெண்ட பாத்துட்டியல்ல, எதுக்கு அலற? ஏன்டா அழற? அழாத. என்னாச்சு? ஏன் அண்ணா அழுதுகிட்டு இருக்கான்? ரொம்ப நாளா அவன் ஃப்ரெண்ட காணோம்னு தேடிட்டு இருந்தான்ல, அவனோட ஃப்ரெண்ட இந்த போட்டோல பாத்துட்டான். அத மாப்பிள்ள கிட்ட காட்டி இப்ப எங்க இருக்கான்னு கேட்டான். அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் அழறான். அண்ணா என்னண்ணா நீ அழாத. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் இப்படி இருக்காரு? வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அது போட்டோல பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சு அவங்கிட்ட முக்கியமா ஏதோ சொல்லணுமா. அது என்னடான்னா இதுவரையில எங்ககிட்ட சொன்னதே இல்லை. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். அது அவங்கிட்ட தான் சொல்லுவேன்னு அடம் பிடிக்கிறான். டேய் டேய் முருகா, இங்க பாரு, நீ ஒன்னும் வருத்தப்படாத. மாப்பிள உன் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிருவாரு. மாப்பிள நான் அஞ்சலி கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாதரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஃப்ரீ ஆயிட்ட பிறகு ஒரு நாள் சொல்லுங்க. போய் ஒரு நாள் நாம ஃபாதரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த போட்டோல இருக்கிறதுல யாரு ஃப்ரெண்டுன்னு அவர்கிட்ட விசாரிச்சும் சொல்லிருவோமே. ஓகேவாடா முருகா? என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? சாப்பாடுதான். என்ன சாப்பாடு, என்ன வேணும்லாம் கேட்க மாட்டீங்களா? நான் என்ன ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன்? நல்லா சமைச்சு வச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நின்னு மெனுவை படிச்சு கட்டுறதுக்கு? இது வீடு. இங்க என்ன இருக்கோ அதை வச்சுதான் சமைக்க முடியும். விருப்பம் இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது நான் எதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? ஹோட்டல்ல போய் சாப்பிடுன்னு சொல்லல, உனக்கு பிடிக்கலன்னா போய் சாப்பிடுன்னு தான் சொல்றேன். வர வர ரொம்ப வார்த்தை உங்களுக்கு அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை வீட்டுல இல்லைன்னா உங்க ராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத்தை என்கிட்டதான் குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க ரொம்ப தெளிவான ஆளுனா உங்ககிட்டயே கொடுத்துருப்பாங்கல்ல, ஏன் உங்ககிட்ட கொடுக்கல? அப்பவே உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்ன 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 தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? நான் ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதனால அத்தை என்கிட்ட கொடுக்காம உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காங்க.
உங்கள மாதிரி 24 மணி நேரமும் கிச்சனே கதின்னு இருந்திருந்தா அப்புறம் என்கிட்டயே கொடுத்திருப்பாங்க. ஆமா ஆமா, நாங்க பிரச்சனையே கதின்னு தான் கிடக்குறோம். அப்புறம் எதுக்கு கிச்சன்ல வந்து பாத்திரத்தெல்லாம் ஒன்னொன்னா திறந்து பாக்குற? வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்க வேண்டியதானே? வேற எங்க போறது? சமைக்கிறதுக்கு வேற யாராவது இருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன என்ன சொன்ன? வேற ஆள் வைக்கிறீங்களா? ஆமா, வேற ஆள் தான் வைப்பாங்க. பின்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கிச்சன்ல எதுவுமே இல்ல சாப்பிடுறதுக்கு. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு என்ன இருக்க? நானும் ஓவரா பேசிட்டு இருக்கேன்? சிவராமா, ஆ? என்னாச்சுமா? எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுடா. நாம ஊர்ல இருக்கிறப்போ உங்க அப்பனும் நானும் காட்டு வேலைக்கு போவோம். அப்ப நீ ரொம்ப சின்ன பையன். உன்னை தூக்கி ஒரு மேட்டு மேல உட்கார வச்சிருவேன். கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டா நீ அத பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்ப. நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப தெரியுமா? அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துல உன்னை இப்ப தாண்டா இப்படி பாக்குறேன். இல்லடா, உன்னை நான் இப்படி சந்தோஷமா பார்த்ததே இல்லப்பா. குடும்பம் குடும்பம்னு ஓடிக்கிட்டே இருந்த. வேற ஒண்ணும் இல்லடா. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி அடிக்கடி நாம அஞ்சலி வீட்டுக்கு வருவோம்ப்பா. வருவோம். நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. என்ன அம்மாவும் பையனும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாடி, எல்லாம் உங்க அப்பனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பாவை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? எப்பவுமே லீவ் போடாதவன் உன்னை பார்க்கணும்னு உடனே 4 நாள் சேர்ந்தாப்புல லீவ் போட்டுட்டான். என்ன பாக்குறதுக்காக தான்? என்ன வாங்கிக்கோ. அவரு என்ன பார்க்கலாம் இல்ல. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு நாள் ஸ்போர்ட்ஸுக்கு வாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வாங்கன்னு எதுக்குமே வரல. எப்ப பார்த்தாலும் ஃபேக்டரி ஃபேக்டரி ஃபேக்டரின்னு சொன்னாரு. ஒரு நாள் கூட லீவ் போடவே இல்ல தெரியுமா? அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? மருமகன் கௌரவத்துக்காக வந்திருக்காரு, எனக்காகலாம் ஒன்னும் வரல. வாயாடி, அப்படியெல்லாம் சொல்லாதடி. உங்க 4 பேத்துக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் லீவ் போட்டா உங்க தேவைக்கு பத்தாம போயிடுமோன்னு அவன் ஓடி ஓடி உழைச்சாண்டி.